கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறைவழி நாதகுண்டம்பாளையம் இந்திரா என் பேர். நான் போன மாதம் வந்துட்டு போய் ஒரு வாரம் கழிச்சு ஒரு 8-9ஆம் தேதி இருக்கும். பயங்கரமான எனக்கு நெஞ்சு வலி, மூச்சுடவே முடியாத அளவுக்கு நெஞ்சு வலி. அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என் ஃபோன்லேயும் காசு இல்லை. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜபிக்கலாம் அப்படின்னா ஃபோனில் காசு இல்லை. எந்திரிச்சு வரலான்னாலும் எந்திரிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னே எனக்கே ஒன்றும் புரியல. நெஞ்சு வலிக்குது, வயிற்றை பெட்டுது, வாந்தி வர மாதிரி இருக்குது, ஒரே தலை சுத்தல். நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல, எந்திரிக்கவும் முடியல. என் கணவரும் வேலைக்கு போயிட்டார். திடீர்னு 10 மணியாட்ட பயங்கரமான வலி. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஏசப்பா, என்னால் நெஞ்சு வலிக்குது ஆண்டவரே, என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே எங்கள் விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களப்பா. உம் ஆவி என்னை விடுவிக்கட்டும் ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 12:9 சொல்லியிருக்கிறீங்க சாமி. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே எங்கள் விடுதலை உண்டுன்னு உம் ஆவி என்னை விடுவிக்கட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 1:8 கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூதேயிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்து எனக்கு சாட்சியாக நிற்பேன்னு சொன்னீங்களப்பா. உமக்கு நான் சாட்சியாக நிற்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பலனை கொடுங்கப்பா. எனக்கு பலனே இல்லைப்பா. உம்முடைய பலன் எனக்கு பூர்ணமாக விளங்கட்டும்ப்பா. 2 கொரிந்தியர் 12:9 சொல்லியிருக்கிறீங்களப்பா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொன்னீங்களப்பா. உம்முடைய பலன் எனக்கு பூர்ணமாக விளங்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, ஃபோன் இருந்தால் அப்பாவுக்காவது ஃபோன் பண்ணி செபிக்கலாமே அப்படின்னோடனே கொஞ்சம் வலி குறைஞ்சிது. அதுக்கப்புறம் கடைக்கு நடந்து வந்து பக்கத்தில் இருக்கிற எங்கள் கடைக்கு பக்கத்தில் டெய்லர் கடை, அங்கே வந்து எங்கள் அண்ணன் முண்டாடிக்கிட்ட ஃபோனை வாங்கி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா, எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால் பேச முடியல, நடக்க முடியலப்பான்னு. அப்புறம் உடனே ஜெபம் பண்ணிவிட்டு, சிஸ்டர் மரணக்கட்டு இருக்குது, நீங்கள் உடனே பொறுத்துனே செலுத்துங்க அப்படின்னாரு. சரிங்கப்பா, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, நான் தான் கடையில் இருக்க, அவங்க வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபோனையே வாங்கி என் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். என் ஃபோனுக்கு காசு போட்டு விடு பையானோடனே அவன் உடனே போட்டு விட்டதுக்கப்புறம் அப்புறம் இவங்க நைட்டு வந்தோடனே அப்பாட்ட சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதம் ஃபுல்லாக ஜெபத்துலேயே தான். ஒரு நாளும் ஃப்ரீயாக இருக்கவே இல்லை. எந்த வேலையும் செய்ய முடியல, கடையை நிற்க முடியல. ஜெபமே தான். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துலேயே தான் இருந்த. எல்லா வேலைகளையும் என் கணவரே தான் செய்தார். நமக்கு ஜீவோலி கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு இந்த மாதத்தில் உயிரோடு இருக்கவே வாய்ப்பு இல்லை. அப்போடைய ஜெபந்தான். மரணக்கட்டுன்னு எப்போ சொன்னாரோ அதிலிருந்தே நான் உஷாராக எப்படியாவது நம்ம செலுத்தணும்னு நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு 10,000 கொடுத்தான். அதுதான் செலுத்தணும். இன்னும் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செலுத்தணும். அதுக்கு என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த இடத்துல இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை, பெரிதான கிருபை. இல்லைன்னா இந்த மாதம் நான் உயிரோடு இருக்கிறதுக்கே எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் தான் நமக்கு ஜீவோலியில் நமக்கு தகப்பனாக கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஜீவோலியில் பரிசுத்த ஆவிக்குரிய தகப்பனை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதை நாம் காத்து கொண்டு அந்த தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். எத்தனை ஜனங்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க, ஆனால் அந்த கிருபை யாருக்கும் கிடைக்கலையே, அப்பாவுக்கு கிடச்சிருக்குது. அந்த டிவியில் புறா அப்படியே பறந்து அப்பா மேலே போகும்போது நானே புறம்படுவேன். நாம் ஜேபிஆராக பிறந்துருக்கூடாதா ஏசப்பா அப்படின்னு நான் எத்தனை நாள் நினச்சிருக்கேன். ஆனால் அது அவ்வளோ அழகாக போகும். ஏன்னா அக்காலத்தில் மரியாளுக்கு ஏசப்பாவை பரிசுத்த ஆவியானவரை சுமக்கிற பாக்கியம் அந்த மகளுக்கு கிடச்சிது. அவங்க எவ்வளோ பரிசுத்தமான பெண்ணுங்கிறனால அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் இந்த காலத்தில் ஜேபிஆர் ஐயாவுக்கு அந்த புறாவான ஒரு பரிசுத்த ஆவிக்குரிய தகப்பை மேலேறி முத்தம் கொடுக்கணும்னு அது எவ்வளோ ஒரு பாக்கியம். அதை டிவியில் பார்க்கும்போது அந்த சீன் நொறுக்க போட்டால் வராதா, மறுபடியும் போட மாட்டாங்க. யாரோட்டையாவது ஃபோன் வாங்கி அந்த சீனை மட்டும் பார்த்துட்டே இருப்பேன். இவ்வளோ ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு தகப்பனை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு ஜீவோலியில். நம்ம இங்கே போவோம். எங்கள் அம்மா எனக்கு ஈரோட்டில் சச்சிலையா ஏறிக்கிட்டு அங்கே போகிறா, அவள் வயன் 2 நாளைக்கு ஆறு நீ பார்த்துக்கோண்டா. எங்கள் ஏசா பார்த்துக்கோ, ஜீவோலியில் தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நாங்கள் அங்கே தான் போவோன்ட்டு எங்கள் அம்மாட்ட நான் பேசுறதே இல்லை. 10 வருஷம் ஆகுது எங்கள் அம்மாட்ட பேசி. எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் தாயை எங்களுக்கு ஜீவோலியில் கொடுத்துருக்குறாரு, அதுவே போதுன்ட்டு நாங்கள் இன்றைக்கி ஜீவனும் இருக்குது. காலையில் வரும்போது கூட மூச்சு படி ஏற முடியல, அவ்வளோ மூச்சு வாங்குது. அப்போ ஜெபம் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் ஏறி வந்தேன். வயிறு எரிச்சல், வலி எல்லாத்துலேயும் தேவன் கூட இருந்து இன்றைக்கும் வழி நடத்தி வர்றார். ஒவ்வொரு நாள் இந்த 2 சாமுவேல் 5:10 சொன்னது போல் தாவீது ஒவ்வொரு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவரோடு இருந்தார். அதே போல் நாம்பளும் தாவீது நமக்கு ஆண்டவருக்கு தாவீதியோடு இருந்தது போல் நாம்பளும் விருத்தி அடையணும். சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கணும். ஆவியானவர் தகமே துணை.
கர்த்தர் நாம் மாத்திரம் மையப்படுதாக. ஜெபித்த எங்கள் ஏசப்பாவுக்கும் இந்த விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கும் ஜெபித்த எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாம் மாத்திரம் மையப்படுதாக.